Hi friend, welcome back to my channel. Iniki Karuvadu Urukech Pado Karuvadu Urukech na pickle செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். எப்படி தலை எடுத்துறணும். தலை வேண்டாம். நல்லா சுத்தமா மீன் அந்த கல்வாடு நல்லா சுத்தம் கல்வாடு. இப்போ தலை எடுத்துணும். இது கல்வாடு நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் காஞ்சி பண்ணணும். நல்ல எண்ணெய் 1.5 கப். ஒன்றே கொஞ்சம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு. ஒரு கப் வெள்ளைப்பூண்டு சின்ன சின்ன கட் பண்ணி. ஒரு கப் இஞ்சி சின்ன சின்ன கட் பண்ண இஞ்சி. அப்போ வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். நிறைய வேண்டாம், கொஞ்சம். நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கறி லீஃப் கருவேப்பிலை ஒரு கப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வேணுமானா அப்புறம் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ கருவாடு நம்ம போடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தாது, அதுக்காக ஒரு கப் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஹிங் ஒரு டேபிள் ஸ்பூன்.
காரம் மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் காரம் வேணும். அப்போதான் சோறு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட். காரம் கம்மி இருக்குதுன்னா டேஸ்ட் கம்மி தான். சில்லி ஃப்ளாக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பத்தாது, அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ வினிகர் போட்டணும். வினிகர் 1 கப் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் பார்க்கலாம் இப்படி. கரெக்ட். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாரு இப்போ போதும். இப்போ கருவாடு முடிஞ்சிச்சு, பிக்கல் செஞ்சு முடிஞ்சிச்சு பாரு. அதான் இப்போ டேஸ்ட் பண்ணும்போது காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது அதை மாத்திரமில்லை, இது பயங்கர ஈஸி தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்போது அதை மாத்திரமில்லை, இந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.